சக்தி பார்வதி எப்படி தாலாட்டு பாடுகிறாள். தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகள் காதோனோ தேதி ஒன்னே கூறாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகள் காதோனோ செய்தி ஒன்னே கூறாதோ. வாட பாடு தேருக்கு மரணத்திலே வந்தேருக்கு வாட பாடு தேருக்கு மரணத்திலே வந்தேருக்கு வெள்ளி நல்ல பிரமடத்தி கைவிருந்த பிறந்த கண்ணோ தென்றல் வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ தெம்மாங்கு பாடாதோ பாடு போல நிலவடிக்க பரமசிவன் வந்தடிக்க பாடு போல நிலவடிக்க பரமசிவன் வந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தையே அடிக்க பிறந்த கண்ணோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ எட்டி போல நிலவடிக்க இந்திரனர் வந்தடிக்க எட்டி போல நிலவடிக்க இந்திரனர் வந்தடிக்க இந்திரனர் அடிக்கும் பந்தை தடிக்க பிறந்த கண்ணோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகன் காதோரோ தேடி ஒன்றை கூறாதோ தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ அப்படிங்க இருக்கக்கூடிய பார்வதி வெங்குடியாள் அம்மா அழகாக தாலாட்டு பாடி சரி மக மாயாண்டி சுடலையே தூங்க வச்சிருக்கா கைலாசத்துல தொட்டில போட்டு சரி இவ தாலாட்டு பாட பாட சரி மாயாண்டி சுடல கண்ணையர்ந்து தூங்குறாரு. தூங்குறாரு. ஆமா இப்ப யாராவது தாலாட்டு படிப்பாங்களா? இப்ப தாலாட்டு யாருக்கு தெரியுது? சரி அந்த காலத்திலே சரி ஆதிபராசக்தி பார்வதி சரி தன்னுடைய கணவனை பார்த்து சரி ஆக புகழ்ந்து பாடியிருக்கா. புகழ்ந்து பாடியிருக்கா. ஆமா சரி இப்ப பாரு எவ்வளவு சொத்து சுகம் கொடுத்தாலும் சரி சரி இப்ப உள்ள பெண்கள் சரி புகுந்த வீட்டை பத்தி பாட மாட்டான். சரி பிறந்த வீட்டை பத்தி தான் புகழ்ந்து பாடுதான். பிறந்த வீட்டை பத்தி. ஆமா சரி இந்த பாரு இப்ப தாளக்காரன் பொண்டாட்டி சரி தொட்டில பிள்ளைய போட்டு ஆட்டுறான். சரி தாளக்காரன் வேலை பார்த்து சரி அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஏகப்பட்ட சம்பாத்தியம் இருக்கு. சரி ஆனா தாளக்காரன் பொண்டாட்டி யார பத்தி பாட்டு பாடுதா தெரியும், புகழ்ந்து பாடுதா தெரியுமா? யார பத்தி? அவ கூட பிறந்த அண்ணன் தம்பிய பத்தி. அண்ணன் தம்பிய பத்தி. ஆமா சரி இவன் மச்சல இருக்கான் பாரு. ஆமா ஒரு கோட்டுக்கு 2 கோட்டர் அடிப்பான். சரி எங்கேயாவது கருவு மூட்டுக்குள்ள போய் படுத்து கிடப்பான். சரி ஆனா இவன் பொண்டாட்டி பாடுறான். சரி என் பொண்டாட்டிக்கு போய் தாளாட்ட தெரியாது. ஆமா எப்படி தாளாட்ட தெரியுமா? எப்படி தோ 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 தோ. ஆமா ஊர்ல உள்ள டாக்க போற கூப்பிடுதான். சரி அவன் பொண்டாட்டி இப்படி கூப்பிடுதான். சரி அதாவது சரி இவன் எப்படி தாளாட்டு பாடுறா தெரியுமா? எப்படி பாடுவாங்க? அதாவது சரி துண்டு மேல துண்டு போட்டு உங்க மாமன் தூத்து கூடி போனானால் சரி துண்ட வெள்ளம் மதிப்பா துண்டு ஆறு அடிப்பா பொட்டு மேல பொட்டு வச்சு கூடி போனானால் மாம பொடிய கூடி போனானால் பொட்டு வெள்ளம் மதிப்பா துண்டு ஆறு அடிப்பா
சட்டம் மேல கட்ட போட்டு மாமே கண்ணடிக்கு போனாரானா சந்ததிக்கு போனாரானாய் கண்ணடிய கலகலக்கும் கண்ண மினுமினுக்கும் கண்ணடிய கலகலக்கும் கண்ண மினுமினுக்கும் துண்டு மேல துண்டு போட்டு சரி உன் மாமன் தூத்துக்குடிக்கு போனாரானா சரி துண்டே விளம்பதிப்பா அவர் பொறுக்குணத்தை யார் அறிவார் உன் மாமன் தொற்குணத்தை ஆதரிப்பா சரி பொட்டு மேல பொட்டு வச்சு சரி என் கண்ணே நீ உறங்கு சரி உன் மாமன் பொட்டு மேல பொட்டு வச்சு சரி. புளியங்குடி போனோரானா சரி. போனாரானா விளம்பதிப்பா உனக்கு ஆதரிப்பா ஆதரிப்பா அவரு நல்ல கோட்டை அடிச்சுட்டு கருவு மூட்டுக்குள்ள படிச்சிருக்காரு என்ன அவன் அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க மாட்டான் அதனால பெருமையா பாடுறாங்க பெருமையா பாடுறான் சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி மாயாண்டி சுடலைக்கு சரி பாலூட்டி சீராட்டி பஞ்சவண்ண தொட்டியிலே படுக்க வைத்திருக்க ஆமா அவர் கைலாச பருவதத்திலே சரி அவர் நித்திரையிலே இருக்க அவருக்கு அங்கு பூலோகத்திலே ஆமா அங்கு என்ன காரணம் ஐயா நடக்கின்றது என்ன காரணங்கள் நடக்குதம்மா துப்பு கோட்டி ஐயருமா சுப்புக்குட்டி ஐயர் மகள் ஆமா 7 மாத சோழி பெண்